கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் அற்புதங்கள் அப்படின்ற சீரீஸ் ஆஃப் ஸ்டடீஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாள் ஒரு முன்னுரையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தேவன் ஏதாவது செய்வாங்க என்றால் அது அற்புதமாக தான் இருக்க முடியும். ஏன்னா தேவன் பிரம்மாண்டமானவங்க, அவங்களோட செயல் எல்லாமே நம்மளுக்கு வியப்பை தருகிறதா இருக்கும். தேவனை நம்புகிறவங்க ஒவ்வொருவரும் அற்புதத்தை நிச்சயமாக நம்ப வேண்டியதாக இருக்குது. இதை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நம்ம தேவனிடத்தில் மன்றாடுவோம், ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ நாங்கள் நீர் செய்த அற்புதங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு நீங்கள் பலனை கொடுத்து இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நாங்கள் புரிந்து எங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்க வேண்டும் என்று எங்கள் விண்ணப்பத்தை வைக்கிறோம். நீரே இந்த காரியங்களை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஜீசஸ் இந்த ஏர்த்தில் இருக்கும் போது நிறைய மிராக்கிள்ஸ் செஞ்சுருந்தாங்க. ஜீசஸ் மட்டும் இல்லை, இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய மிராக்கிள்ஸ் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. இன்றைக்கி தேவன் செய்கிற காரியங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஒருவேளை இது நமக்கு ரொம்ப லகுவாக பழகி போயிட்டனால, இல்லை அந்த இயற்கையின் சம்பவம் எப்படி நடக்குது என்ற அது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸை நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டனால அது அற்புதமாக பார்க்குறதே கிடையாது. ஆனால் தேவனால் மட்டும்தான் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். சூரியன் உதிக்கிறது, சந்திரன் மாதந்தோறும் இந்த பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது, இப்படியெல்லாம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நடக்கிற காரியங்கள் எல்லாமே பெரிய அற்புதமாக தான் இருந்துகிட்ருக்குது. தேவன் செய்கின்ற ஒவ்வொரும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது பிரம்மாண்டமான ஒரு காரியம். தேவனை நம்புறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற அற்புதத்தையும் என்ன செய்வாங்க, நம்புவாங்க. மனிதனால் ஏதாவது காரியம் செய்து ஒரு உயிர் உள்ள ஒரு செடியை, ஒரு புல்லை வர வைத்திட முடியுமா? இயேசு கிறிஸ்து சொன்னாங்களே, சாலமோனோட அனைத்து அறிவிலையும் என்ன செய்ய முடியாது, ஒரு புல்லை கொடியோ இல்லை ஒரு லில்லி பூவை கொடியோ என்ன செய்ய முடியாது, உண்டு பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி எப்படி மழை பெய்கிறது அப்படின்ற ஒரு புரிந்து கொள்தல் இருக்கிறதுனால மழை வருவதை ஒரு அற்புதமாக நம்ம பார்க்கறதில்ல. இதோ இந்த பூமியை தேவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் மேலே கிருபையாக இருக்கிற, பூமி மேலே கிருபையாக இருக்கிறார் என்பதற்காக இன்றைக்கும் மழையை அவர் என்ன செய்கிறாரு, பொழிய செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த இயற்கை சட்டம் எப்படி இயங்குது அப்படி என்று சொல்லி தெரிஞ்சதுனால இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுத்துகிற தேவனை என்ன செய்யறதில்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க தவறிடுறோம். ஆனால் இன்றைக்கும் தேவன் நம்மளை சுற்றி அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாடில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்கள் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய காரியங்கள். யோசுவா சொல்ல, தேவனிடத்தில் மன்றாட, சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றுது என்று சொல்லி பார்க்குறோம். எப்படி இது சாத்தியம்? இது எப்படி இப்படி ஒரு காரியம் நடந்திருக்க முடியுமா? பார்த்தீங்கன்னா வியப்பை தருகிறது. இதோ இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் போகும்போது இந்த கடல் ரெட் சீ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளந்தது என்று சொல்லி பார்க்குறோம். இது ஒரு பெரிய காரியமாக நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களும் நம்பினாங்க, நாமும் நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். எசேக்கியேல் காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் 10 பங்கு திரும்பி பின்னாடி போச்சு என்று பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து 5 வார் கோதுமை அப்பம் கொண்டு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தது என்று பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே பைபிள் ஒரு பெரிய அற்புதம் இருக்குது. மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்த அற்புதம் இருக்கிறது. இயற்கையின் விதிகள்லாம் தாண்டி நடந்தது சில காரியங்கள் இருக்குது. இது எப்படி அப்படின்ற நமக்குலாம் வியப்பை காட்டுகிறது பார்த்த அற்புதங்கள். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இதோ யோனா மீனின் வயிற்றுலேருந்து என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறார். அந்த மீன்குள்ள அவர் எப்படி இருந்தார்? தானியேல் சிங்கக்கெபியில் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்து தேவனிடத்தில் மன்றாடி கொண்டு இருக்கின்றார். இதோ எரிகிற அக்னியில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, யோர்தான் நதி பிளக்கிறது. இப்படி நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு விதத்தில் இந்த அற்புதங்கள் நடந்திருக்கிறத வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த காலத்திலையும் தேவன் நமக்கு தேவைப்படும் போது இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வாங்க என்று நம்பிக்கை தரும்படியாக இந்த காரியத்தை செய்து வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு அநேகருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்தது. 100 வயதான ஆபிரகாமுக்கும் சாரா 90 வயது இருக்கும் போது எப்படி ஒரு குழந்தை பிறந்தது, ஐசக். ஒரு அற்புதமான அது ஒரு குழந்தை. சாமுவேல் பிறந்ததும் அப்படி தான். அது மட்டும் இல்லாதபடிக்கு யோவான் சனங்கன் பிறந்ததும் அப்படி தான். சகரியா எலிசபெத்துக்கு அவங்க தனக்கு ஒரு ஆண் மகன் வேண்டும் என்று வேண்டின ஜபம் மறந்து போயிட்டாங்க. அவ்வளோ வயசாயிருச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்று பார்க்குறோம். இப்படி இயற்கைக்கு விதிகளுக்கு புறம்பாக மாறாக தேவன் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
வானங்களையும் பூமியை அசைச்சு நம்மளை என்ன செய்கிறாங்கன்னா நம்பிக்கை ஊட்டும்படியாக நிச்சயமான அற்புதங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக அற்புதங்கள் செய்திருக்கிறார். 40 வருஷம் இந்த வனாந்தரத்தில் மன்னா பொழிந்தது. தினமும் ஒரு மன்னா பொழியும். 6வது நாளில் 2 பங்கா மன்னா பொழியும். 7வது நாளில் மன்னா பொழியாது. தினமும் எடுக்கிற மன்னா அடுத்த நாள் வச்சா கெட்டு போயிடும். ஆனால் 6வது நாள் எடுக்கிற மன்னா அடுத்த நாள் ஓய்வு நாளில் வச்சா கெட்டு போகாது. எவ்வளோ பெரிய அற்புதம்! நம்மளோட தேவைகளை கொடுத்துட்ருக்குறாங்களே. இன்றைக்கும் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வருதுன்னா, நம்மளோட கையில் உணவு இருக்குதுன்னா அது ஒரு பெரிய அற்புதம் அல்லவா? யாரோ ஒருத்தங்க விதைக்க, அந்த விதை முளைக்க வைக்க, இதெல்லாம் யார் செய்கிறா? அந்த விதையிலேருந்து எப்படி உயிர் உண்டாகி அது உணவாக மாறி என்னுடைய தட்டில் எப்படி அந்த உணவு வருகிறது? தேவன் இன்றைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த இஸ்ரேல் மக்கள் எங்களுக்கு மாமிச உணவு சாப்பிடணும்னு நினச்ச போது கர்த்தருடைய கை குட்டையாயிற்றா என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காடையை முழங்கால் அளவு மட்டும் கால் மட்டும் இருக்க முடியாத காடையை கொடுத்தாங்க என்று பார்க்குறோம். எலிஷா காலத்தில் அந்த விதவையினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை போக்குவதற்காக அந்த சின்ன பாத்திரத்தில் இருந்த எண்ணெய் என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா அநேக பாத்திரங்களில் நிரம்பி வழிஞ்சதுன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னும் எகிப்தில் வந்த வாதைகள், இதோ வானத்தில் இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவதற்காக பகலில் மேக சம்பவமாகவும் இரவில் அக்னி சம்பவமாகவும் இருந்தது. இதோ வனாந்தரத்தில் பாம்பு கடித்த போது வெங்கல சர்ப்பத்தை பார்த்த போது அவங்க உயிர் பிழைத்த ஒரு காரியம், ஆரோனுடைய கோல் துளித்தது அப்படின்றதும், இப்படி வேதத்தில் அநேக அற்புதங்கள் இருக்குது. எரிகோவோட மதில் சவர் விழுந்ததும், நோவா எப்படி அந்த பேழையில் அநேக ஜீவராசிகளுடன் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா உயிரோடு காப்பாற்றப்பட்டார் என்பதும், எலியா காகத்தினால சாப்பாடு கொடுக்கப்பட்டார் என்றது காரியமும், இன்னும் மரம் வெட்ட போன அந்த கோடாலி தண்ணியில் விழுந்த போது அந்த கோடாலியை மிதந்ததும், நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகிக்கு சுகம் கிடைச்சதும், இப்படி நம்ம வேதத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ அற்புதங்கள் வேதத்தில் என்ன செய்யணும்னா நிறைந்திருக்கிறது. இன்னும் நம்மலாம் வியக்கத்தக்கதான அற்புதமாக என்ன இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா, மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. எலியா என்ன செய்கிறார் என்றால், சாய் பார்த்த விதவை அவங்களுடைய மகனை மரித்த போது உயிரோடு எழுப்புறாங்க. எலிஷா என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க மரித்து போன அந்த சூனியமித்தியாவுடைய மகனை என்ன செய்கிறாங்கன்னா உயிரோடு எழுப்புறாங்க. பேதுரு தபித்தாவை எழுப்புறாங்க. பவுலார் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐதேக்கை எழுப்புகிறார். இப்படி வேதத்தில் இந்த வேதத்தின் வாழ்ந்த இந்த முக்கியமான வேத கதாபாத்திரங்கள் செய்த அற்புதங்கள் எத்தனை வகையாக இருக்கிறது. இந்த நாள்லையும் தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அற்புதங்களை நம்ம வாழ்க்கையிலையும் செய்து கொண்டு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அற்புதங்கள் முடிவு வரப்போகிறதே கிடையாது. அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தின் கடைசி மட்டும் தேவன் செய்து கொண்டே தான் இருக்க போகிறாங்க. நம்ம தேவன் சொன்ன காரியத்தை செய்வோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் நிச்சயமாக பெரிய காரியங்களான அற்புதங்களை நம்ம வாழ்க்கையிலையும் செய்வதற்கு அவர் காத்து கொண்டு இருக்கின்றார். அதே சர்வ வல்லமை படைத்த இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவங்க இருக்கிறாங்க. இதோ இந்த அற்புதம் செய்வதற்காக அந்த மக்களிடத்தில் சொன்ன அந்த சின்ன சின்ன காரியங்களை அவங்க செஞ்ச போது பெரிய வியப்பான அற்புதங்களை பார்த்தது போல நம்ம இடத்திலும் தேவன் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அற்புதங்களை நம்ம காண்போமாக. பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய அற்புதங்களால் நிரம்பி இருக்கிறது. நம்மளுடைய தியானமாக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த 4 சுவிசேஷங்களை மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்த போகிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று இந்த 4 சுவிசேஷங்களை இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் என்று சொல்லி பொதுவாக வேத அறிஞர்களாக ஒத்துக்கொள்ளப்பட்ட அற்புதங்கள் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 37 அற்புதங்கள் இருக்குது. இந்த அற்புதங்களை வேதத்தில் இதோ வல்லமை என்றும் அற்புதம் என்றும் அடையாளம் என்றும் சொல்லி வெவ்வேறு வார்த்தைகளால் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த அற்புதங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளை மீட்டு எடுப்பதற்காக வைத்திருக்கிற திட்டங்களை அவர் அழகாக வெளிக்காட்டு விதமாக இந்த அற்புதங்கள் என்ன செய்து பார்த்தீங்கன்னா இருந்தது என்று பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த காலகட்டத்தில் அவர் பிரசங்கம் பண்ணதை காட்டிலையும் அவர் அதிகமாக நோய்வாய்ப்பட்டவர்களை சுகமளிப்பதற்கே நேரம் செலவு செய்தாங்க என்பதை நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். அதனால தான் சுவிசேஷத்தில் முழுவதும் பார்க்குறோம். அவர் எங்கே கடந்து சென்றாலும் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குருடனையோ ஒரு ஊமையோ ஒரு சப்பானியோ இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா காது கேளாதவனரோ இல்லை குஷ்டரோகியோ இல்லை மரித்தவர்களும் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் உயிரோடு எழுப்பி கொண்டு இப்படி அவங்களோட சுகப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க.
இதோ இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினதாக இருந்துச்சு. நான் அழிக்க வரல, நான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிர் கொடுக்கவே வந்தேன் என்ற வார்த்தையை நிறைவேற்றுறதாகவே இருந்துச்சு. அவர் அற்புதங்கள் எல்லாம் அதற்கு சாட்சி பகிர்ந்து கொண்டே இருந்துச்சு. மத்தேயுல 22 அற்புதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 20 அற்புதங்கள் இருக்குது. லூக்காவில் 21 அற்புதங்கள் இருக்குது. யோவானில் 8 அற்புதங்கள் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இவைகள் எல்லாம் கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு திஷ்டாங்களாக எழுதப்பட்டிருக்குது. இவைகளெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசம் பலம் அடைவதற்கும் நம்ம எப்படிப்பட்ட தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு காட்டுவதற்காக இந்த அற்புதங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. யோவானில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 8 அற்புதங்களில் 2 அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற சுவிசேஷங்கள் இருக்குது. மற்ற 6 அற்புதங்கள் மற்ற சுவிசேஷத்தில் இல்லை. மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5000 பேருக்கு போஷித்தது 4 சுவிசேஷங்களே இருக்குது. இதோ இயேசு கிறிஸ்து தண்ணியில் நடந்து வந்தாங்கன்னு சொல்கிற அந்த அற்புதம் பார்த்தீங்கன்னா மத்தேயுலையும் மார்க்லையும் அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமான மீன்கள் கிடைச்ச அந்த அற்புதமும், நாயின் ஊரில் இருக்கக்கூடிய விதவையினுடைய மகனை மரித்ததிலிருந்து உயிரோடு எழுப்பினதும், 18 வருஷமாக கூனியாக இருந்த பெண்ணை உயிரோடு எழுப்பினதும், இன்னும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினதும், இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இதோ ஒரு வேலைக்காரனுடைய காது வெட்டப்படும் போது அந்த காதை சுகப்படுத்தினதும் என்று மார்க் எழுதின சுவிசேஷத்தில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாமே வேறு சுவிசேஷ புத்தகங்களையும் இருக்கிறது. 2 அற்புதங்களை தவிர்த்து. ஒன்று என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கண் தெரியாத நபரை என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வை அடைக்க வைக்கிறாரு. அவன் மனிதர்கள் மரம் நடக்கிறது போல பார்க்கிறேன் என்று சொன்ன அந்த அற்புதமும், ஒரு காதும் வாயும் பேச முடியாத மனிதனை சுகப்படுத்தின இந்த அற்புதம் மார்க்கில் இருக்குது விசேஷமாக. வேறு சுவிசேஷத்தில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 குருடர்களை சுகப்படுத்தினதும், இன்னும் வாய் பேச முடியாமல் இருந்து பிசாசு பிடித்த மனிதனை சுகப்படுத்தினதும், மீன் வாயிலேருந்து பேதுரு பணம் எடுப்பதும், இப்படிப்பட்ட அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் புத்தகத்தில் மட்டும் இருக்குது. அது வேறு புத்தகத்தில் இருக்கல. எந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கும் போது இந்த அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்காதா அப்படி என்று சொல்லி நம்ம ஏங்கி தேவனிடத்தில் கேட்போம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனோட சித்தத்தின்படி நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வதற்கு அவர் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். இது 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில் நடந்து கொண்டு போன இந்த இயேசு கிறிஸ்து அவர் கட்டளையிட, அவர் தொட, அவர் பேச, அவர் ஒரு மனிதனுடைய கண்களில் எச்சி உமிழ இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் போய் இந்த மனிதனை என்ன செய்ய பார்த்தீங்கன்னா போய் கழுவுன்னு சொல்லும் போதும் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் அப்படியே என்ன பண்ணிச்சுன்னா அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவங்க பெரிய விடுதலை பெற்ற போல நம்ம வாழ்க்கையில் அவர் செய்வதற்கு காத்து கொண்டே தான் இருந்துகிட்ருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த அற்புதங்களை அநேக நேரங்களில் பப்ளிக்காக என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செய்தாங்க. ஏன் பப்ளிக்காக செஞ்சாங்க? அதுக்குன்னு காரணம் ஒன்று இருக்குது. தெருவுலையோ இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லேக்குடைய சைட்லையோ கடற்கரை பகுதியிலையோ மலை உடைய சாரல்லையோ இப்படி என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அற்புதம் செஞ்சாங்க. ஒருவேளை அவர் ஒரு வீட்டுக்குள்ளாரையோ வேற எங்கேயோ செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, ஏதோ தந்திரமாக மந்திரமாக செய்தார் என்று. எங்கேயும் அங்கே என்ன செய்யலைன்னா கண்கட்டி வித்தை செய்ய முடியல, பின்னாடி ஏதோ ஒரு பிளான் போட்டு அதை செய்யலை அப்படின்னு சொல்வதற்காக அடையாளமாக அப்படி அவர் என்ன செஞ்சார்னா பகிரங்கமாக வெளியில் அவங்க செஞ்சாங்க என்று பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதத்தினால் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அநேகர் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நன்மைகள் அடைஞ்சவங்களாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கு இந்த இடம் தான் இல்லை இந்த நேரம் தான் என்று சொல்லி எங்கேயுமே அவர் என்ன செய்யலைன்னா அவர் பார்க்கவே இல்லை. அது எதை காட்டுக்குது? அவருடைய மனதுருக்கத்துக்கு எந்த வகையிலையுமே எந்த விஷயமும் தடை இல்லை என்று பார்க்குறோம். நம்ம ஒருவேளை அவர் அற்புதம் செய்வதற்கு ஏன் திறந்த வேலிகளை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கும்போது, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இந்த பிலிஸ்தேர் மாகாண பகுதியில் இயேசு கிறிஸ்து உதவி செய்வதற்காக ரெடியாக இருக்கிறாரு. அவரிடத்தில் உதவி பெற்றுக்கொள்வதற்காக வர கூட்டத்தை ஒரு கட்டடத்தில் கூட்டி சேர்க்க முடியாத அளவுக்கு திரளான கூட்டம். அதை நம்ம பார்க்குறோம். 5000 பேருக்கு ஒரு தடவை சாப்பாடு கொடுக்குறாரு, 4000 பேருக்கு ஒரு தடவை சாப்பாடு கொடுக்குறாரு. எந்த கட்டடத்தில் அவங்கள கூட்டி சேர்க்க முடியும்? ஒரு ஊர் முழுக்க, ஒரு கிராமம் முழுக்க கூட அனைவரையும் சுகப்படுத்தினார் என்று பார்க்குறோம். அவரோட நிழல் மேலே படும் போது, அவர் வஸ்திரம் ஓரம் தொடும் போது அவங்க என்ன பண்ணாங்க, சுகம் பெற்றாங்க என்று பார்க்குறோம். அதனால் ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு அவங்கள பார்க்க முடியாது. அதுதான் பார்க்குறோம். ஒரு புல்வெளிகளில், ஒரு கடற்கரை ஓரத்தில், ஒரு தேவனுடைய ஆலயத்தினுடைய வெளியில் பிரகாரத்தில் எங்கெல்லாம் அவர் நோய்வாய்ப்பட்ட மக்களை பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் அவர் என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹாஸ்பிட்டல் அவர் என்ன செஞ்சிட்டாரு ஆரம்பிச்சிட்டார் என்று நம்ம பார்க்குறோம். நம்ம
எந்த பட்டணமோ எந்த நகரமோ எந்த கிராமமோ அங்கே கடந்தாலோ அங்கே எல்லாம் அவர் என்ன செஞ்சார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னோட அன்பை எடுத்து அப்படியே இந்த தொலைந்து போன ஆடுகள் போல இருக்கிறாங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் சிதறடிக்கிறது போல இருக்கிறாங்க என்று உணர்ந்து அப்படியே பரலோகத்தினுடைய பிதாவோட அன்பை என்ன செஞ்சார்னா அவருக்கு மேலே அவங்க பொழிதாங்க. பகல் முழுவதும் என்ன செஞ்சாங்கன்னா வேலைகளை செய்தார்கள், இரவிலும் வேலை செய்தாங்க. அதிகாலையில் இருந்து என்ன செஞ்சாங்கன்னா தேவனிடத்தில் போய் மன்றாடி தன்னுடைய பலனை என்ன செஞ்சாங்க பற்றுக்கொண்டவங்களாக இருக்கிறாங்க. இப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த காரியங்கள் எல்லாமே என்ன செய்ய பார்த்தீங்கன்னா வியப்பை தருகிறதாக இருந்தது. அவரிடத்தில் வந்தவர்கள் ஒருத்தவங்க கூட அவங்க என்ன செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா நன்மை பெற்றுக்கொள்ளாமல் அவங்க கடந்து போகலை. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நோய்வாய்ப்பற்றதிலிருந்தோ இல்லை ஒரு இயலாமையிலிருந்து சுகம் அளித்ததாக பிரிக்கலாம், இல்லை பிசாசு பிடியிலிருந்து அவங்கள விடுதலை கொடுத்ததாக பிரிக்கலாம். இயற்கையின் விதிக்கு மாறாக என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் நடந்திருக்குது, அது அப்படி ஒரு வகையில் பிரிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்ப முடியும் என்று இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்கன்னா அவருக்கு இருக்கிற வல்லமையை அவர் காட்டினார். அவர் தான் நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன காரியத்தை அவர் என்ன செஞ்சார்னா நிரூபித்து காட்டினவராக இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட நோய்கள்லேருந்து சுகப்படுத்தினாங்க? எளிமையான நோயாக கருதப்படுகிற ஒரு ஜுரம் பேதுருடைய மாமிகிட்டேருந்து சுகம் கொடுக்குறாங்க. ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறாங்க. யாருமே அந்த குஷ்டரோகிகிட்ட கிட்ட போகாத நபரை என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு சித்தம் உண்டு நீ சொஸ்தமாகுன்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா சுகப்படுத்துகிறாரு என்று பார்க்குறோம். கண் பார்வை தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுக்குறாங்க, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க வைக்கிறாங்க, பேச முடியாதவங்களுக்கு பேச வைக்கிறாங்க. திமிர்வாதக்காரனை என்ன செய்கிறாருன்னா அவனுடைய படுக்கை எடுத்து நடக்கும்படியாக செய்கிறாங்க. இப்படி இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாங்க. பிசாசு பிடிச்ச மனுஷர்களுக்கு பிசாசை துரத்திருக்கிறார் பார்க்குறோம். பேச முடியாமல் வாய் பேச முடியாமல் இருக்கிற பிசாசு பிடிச்ச மனுஷனை என்ன செஞ்சார்னா சுகப்படுத்தினார். இதோ 2 பேர் அந்த பக்கம் யாருமே போக முடியாத அளவுக்கு சங்கிலிலாம் கட்டப்பட்டிருந்தாலும் கூட அவங்க உடம்பெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ஆக்ரோஷமாக இருக்கிற அந்த பிசாசு பிடிச்ச அந்த 2 மனிதர்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாயிலேருந்து வார்த்தை வருவதற்கு முன்பே என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை ஓட்ட வேண்டும் என்று தீர்மானித்து அந்த பிசாசை ஓட்டுகிறார் என்று பார்க்குறோம். கானானின் ஸ்ரீ உடைய மகள் பிசாசு பிடிச்சி வேதனையில் இருக்கிறான், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணிக்கு உதவி செஞ்சாங்க என்று பார்க்குறோம். இயற்கை இதுக்கு எப்படி மாற்றாக செய்ய முடியும்? ஒருவேளை நீ உலகத்தில் மனிதர்கள் நினைத்து கொள்கிறாங்க படைத்த தேவன் இயற்கையின் விதிக்கு உள்ளாக தான் இருக்கிறாங்க என்று. எல்லா விதிக்கும் உள்ளாக இருக்கக்கூடிய தேவன் தான், ஆனால் விதிக்கு மேலாகவும் இருக்கக்கூடியவர் தேவன் தான். ஒருவேளை நமக்கு அது புரியல, எப்படி நடக்குதுன்னு புரியல, நம்ம அற்புதமாக வியந்து பார்க்குறோம். சாதாரண தண்ணீர் அது எப்படி திராட்சரசமாக மாறிச்சு, பெரிய அற்புதம் அல்லவா இயேசு கிறிஸ்து செஞ்ச முதலாவது அற்புதம். இந்த வலையை போடுங்க, அப்போ என்ன செய்யினா வலை உங்களுக்கு மீன் கிடைக்கும்னு சொன்னாங்க. இரவு முழுவதும் நாங்கள் தேடணும் ஆனால் மீன் கிடைக்கலையே அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் 2 படகு முழுகி போகிற அளவுக்கு மீன் கிடைச்சது என்று பார்க்குறோம். 5 வார் கோதுமை அப்பம் 2 சிறு மீனை கொண்டு 5000 பேர் எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? அதை தொடர்ந்து பெண்களும் இருக்கிறாங்க, குழந்தைங்களும் இருக்கிறாங்க. மீதமான அந்த உணவுகள் 12 கூடையில் சேகரிக்கப்பட்டு அந்த வந்தவர்களுக்கு கொடுத்து அனுப்பி மற்றவங்களுக்கும் போய் கொடுங்க என்று சொல்லி சொன்னாங்களே. எப்படி இந்த இயற்கை விதிக்கு மாறாக இது நடந்துச்சு? தண்ணி மேலே எப்படி நடக்க முடிஞ்சிச்சு? காற்றையும் கடலையும் எப்படி இயேசு கிறிஸ்து நடக்க முடிஞ்சிச்சு? சர்வ வல்லவராக இருக்கிறாங்க, எல்லாம் அவரால் கூடும், அவரால் கூடாது ஒன்றும் இல்லை என்பதை என்ன செய்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியங்கள் செய்து நிரூபித்து கொண்டிருக்கிறாங்க. மரித்தவங்க இது மனதுக்கு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமம் முடிவு வரும்போது ஒரு வசனம் இருக்குது, அற்புதமான வசனம். கண்ணீர் யாவும் துடைப்பார், அங்கே மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி பரலோகத்தை குறித்து பேசுகிற அந்த காரியத்தை இந்த பூலோகத்தில் பரலோகத்து அனுபவத்தை மரித்தாலும் எழுந்திருப்பாங்கன்ற அனுபவத்தை சில நபர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் 3 நபர்களுடைய சம்பவத்தை இந்த வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒன்று, நாயனூரில் இருக்கக்கூடிய அந்த விதவை, அந்த மகன் இறந்து போன பின்பாக அந்த பாடையில் எடுத்துகிட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து அதை பார்த்து மனது உருகி அந்த மகனை என்ன செஞ்சாங்கன்னா தாயினிடத்தில் கொடுக்குறாங்க என்று பார்க்குறோம். ஜைரஸோட மகள் இறந்து போயிட்டாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்க கையை பிடித்து எழுந்திரி என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா உயிர் கொடுத்தாங்க என்று பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதத்திலே தலை சிறந்த அற்புதமாக தன்னுடைய உயிர் நண்பனான லாசருவுக்கு என்ன செஞ்சார் என்றால் செய்தார் என்று பார்க்குறோம். மரித்து 4 நாள் ஆன பின்பாகவும் உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்குறோம். நம்ம
இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் இப்படி அநேகம் உண்டு. இந்த அற்புதங்களை யோவான், யாக்கோப்பு, அந்திரேயா, பேதுரு, பிலிப், நத்தானியல், மத்தேயு இவங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட கூடயே இருந்து இந்த காரியங்களை அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து செய்கிறத அவங்க புரிந்து கொண்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேதுரு, யாக்கோப்பு, யோவான் இவங்க இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து காரியங்களையும் ஏறக்குறைய அனைத்து காரியங்களையும் கூடயே இருந்தாங்க. கூடயே இருந்து என்ன செஞ்சாங்கன்னா இதை அவங்க என்ன செஞ்சாங்க பார்த்து அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக இருந்தாங்க. இப்படி பார்த்த இந்த பேதுருவும் யோவானும் தான் இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகம் சென்ற பின்பாக ஆலயத்துக்கு போகும்போது ஒரு தாயின் வயிற்றுலேருந்து மூடமாக பிறந்த ஒரு மனிதனை அங்கே உட்கார வைத்திருக்கிறாங்க. 40 வயசு ஆகுது. அவனை பார்த்து சொல்கிறாங்க பேதுரு, என்னிடத்தில் பொண்ணும் இல்லை தங்கமும் இல்லை, ஆனால் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்கிறேன் எழுந்து நடன்னு சொல்லும் போது அவன் எழுந்து நடந்தது என்று பார்க்குறோம். இப்படி ஜீசஸ் மிராக்கல் பண்ணுறதை தனக்கு கிட்ட சீஷர்களை வைத்து கொண்டு என்ன செஞ்சாருன்னா இந்த காரியங்களை செய்தார் என்று பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மிக சிறந்த அற்புதமான அந்த அன்பை வெளிக்காட்டுகிற அற்புதமாக லாசருக்கு என்ன செஞ்சார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா மரித்து 4 நாள் பின்பாகவும் இந்த காரியத்தை செய்தார் என்று பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த அற்புதங்கள்லாம் செய்யும் போது இவருக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்துச்சு, அநேக தடைகள் இருந்துச்சு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து மக்களை தன் பக்கம் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கணும் என்று சொல்லி தான் என்ன செஞ்சாங்கன்னா லாசருவை உயிரோட எழுப்புனா தனக்கு மரணம் குறிக்கப்படுகிறது என்று தெரிந்திருந்தோம். அதை என்ன செஞ்சாருன்னா லாசருவை உயிரோட எழுப்பினார் என்று பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு காரியத்தை காட்டுகிறது. இந்த கடைசி நாளிலும் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எல்லாம் கிறிஸ்து உயிரோடு எழுப்பாங்க என்றதை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் சிலர் முதல்ல பார்த்த முகம் யார் என்று பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதல் தன்னுடைய காதில் தொளித்த குரல் யாருடைய குரல் என்று பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட. சில பேருடைய வார்த்தை, தன் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை அது இயேசு கிறிஸ்துக்கு நன்றியால் துதிப்பாடினதாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட அற்புதங்களை நம்ம வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதங்கள் கஷ்டப்படுகிறவங்க, நொந்து போயிருக்கிறவங்க, சோர்ந்து போயிருக்கிறவங்க, சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் செஞ்சாங்க. அதே போல் பணக்காரனாக இருக்கிறவங்களுக்கும் செஞ்சாங்க. சைமன் என்ற ஒரு குஷ்டரோகிக்கு அவர் என்ன செஞ்சார்னா சுகப்படுத்தினார் என்று பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த அற்புதம் செய்யும் போது அவரோட வார்த்தையில் வல்லமை இருந்துச்சு. பரலோகத்தோட தூதர்கள் கூட இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அற்புதங்களை என்ன செஞ்சாங்கன்னா செய்தார்கள் என்று பார்க்குறோம். இதே இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அந்த இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக நம்ம வாழ்க்கையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம்மா. எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ இவ்வளோ அற்புதங்கள் நீங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கு செய்திருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டுகிறோம்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு தேவைப்படுகிற அற்புதங்களை செய்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நாங்கள் மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்பதற்காக இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து இயேசு நிமித்தமாக ஜெபிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்கள் ஒருவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.